தமிழ்நாடு அரசியலில் கருத்தியல் அடையாளத்தையும் சமூக அடையாளத்தையும் ஒரே நேரத்தில் வலுவாக உருவாக்கிய சில கட்சிகளில் மிக முக்கியமான ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியை வெறும் தேர்தல் அரசியல் கட்சியாக மட்டும் பார்க்க முடியாது. அது ஒரு சமூக இயக்கத்தின் அரசியல் வடிவம். குறிப்பாக தலித் சமூக உரிமைகள், சாதி அடக்குமுறைக்கு எதிரான அரசியல், சமூக சமத்துவம், அரசியல் பிரதிநிதித்துவம், மதச்சார்பின்மை, அரசியல் சுயமரியாதை, இவ்வளவு விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் ஒரு கட்சியாக விசிக தமிழ்நாட்டில் தனித்துவமான இடத்தை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் 2026 தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சியை சுற்றி மிகப்பெரிய அரசியல் கேள்வியும் உருவாகியிருக்கிறது. விசிக தற்பொழுது திமுக கூட்டணிக்குள் தொடர்ந்த அதே அரசியல் வழிமுறையை கடைபிடிக்குமா, அல்லது புதிய தலைமுறை அரசியலுக்குள் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளுமா என்பதுதான் அந்த கேள்வி. திருமாவளவனின் அரசியல் பயணத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த கேள்விக்கான பதிலையும் புரிந்து கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் சாதி அடக்குமுறை, கிராமப்புற வன்முறை, அரசியல் பிரதிநிதித்துவ குறைவு போன்ற பிரச்சனைகள் அதிகமாக பேசப்படாத காலகட்டத்திலேயே திருமாவளவன் மிக தீவிரமான மொழியில் தலித் அரசியலை முன்னெடுத்தார். அவரது ஆரம்ப அரசியல் நேரடி எதிர்ப்பு அரசியல். மேடைகள், போராட்டங்கள், தெரு அரசியல், உரிமை கோரல் இவையெல்லாம் இணைந்த ஒரு தீவிர அரசியல் வடிவம். அந்த காலத்தில் விசிக வெறும் கட்சி அல்ல, பல தலித் இளைஞர்களுக்கு அது ஒரு உணர்ச்சி அரசியல் இயக்கமாகவே இருந்தது. ஆனால் காலப்போக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது அரசியல் வடிவத்தை மாற்றிக்கொண்டது. நேரடி அரசியலிலிருந்து கூட்டணி அரசியலுக்குள் நுழைந்தது. திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு கட்சிக்கு ஒரு புதிய அரசியல் நம்பகத்தன்மையும் கிடைத்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிலை, சட்டப்பேரவை பிரதிநிதித்துவம், தேசிய அளவிலான அரசியல் இடம், இவை அனைத்துமே அதிகரிக்க துவங்கியது. திருமாவளவன் தமிழக எல்லைகளை தாண்டி தேசிய அளவில் அறியப்பட்ட தலைவராகவும் மாறினார். குறிப்பாக மதச்சார்பின்மை, சமூக நீதி, இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் போன்ற விஷயங்களில் அவர் தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டிலும் பேசி வந்தார். இருந்தாலும் இந்த கூட்டணி அரசியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு சிக்கலையும் உருவாக்கியது. காரணம், கட்சியின் ஆரம்பகால தீவிர அரசியல் மொழி மெதுவாக மாற துவங்கியது. திமுக கூட்டணிக்குள் இருந்ததால் பல விஷயங்களில் கட்சி சமநிலை அரசியல் செய்ய வேண்டிய நிலையும் உருவானது. முன்னர் மிக தீவிரமாக பேசப்பட்ட சில சமூக பிரச்சனைகள் பின்னர் மென்மையான அரசியல் மொழிக்குள் சென்றது. இதனால் கட்சிக்குள்ளும் கட்சியை ஆதரிக்கும் சில இளைஞர்களுக்கு மத்தியிலும் விசிக தனது ஆரம்ப அரசியல் தீவிரத்தை இழக்கிறதா என்ற கேள்வியும் மெதுவாக எழத் துவங்கியது. 2026 தேர்தல் இந்த கேள்வியை இன்னும் அதிகமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. காரணம், தமிழகத்தில் தற்போது புதிய தலைமுறை அரசியல் என்ற உணர்வு வேகமாக வளர்கிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் அரசியல் பேசும் இளைஞர்கள் பழைய கூட்டணி அரசியலை சந்தேகத்துடன் பார்க்க தொடங்கியுள்ளார்கள். அவர்கள் கட்சியின் தனிப்பட்ட அடையாளம் என்ன என்ற கேள்வியை அதிகமாக கேட்கிறார்கள். இந்த சூழலில் விசிக தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய அதே அரசியல் மொழியை நீடிக்குமானால் நீண்ட காலத்தில் தனிப்பட்ட அரசியல் இடத்தை இழக்குமா என்ற விவாதமும் உருவாகியிருக்கிறது. இதில் மிக முக்கியமான மாற்றம் தலித் இளைஞர் அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. முன்னர் தலித் அரசியல் என்பது பெரும்பாலும் களமட்ட சமூக அனுபவங்களை மையமாக கொண்டிருந்தது. ஆனால் இப்போது சமூக ஊடகங்கள் வழியாக தேசிய அளவிலான தலித் அரசியல், அம்பேத்கர் சிந்தனை, மாணவர் இயக்கங்கள், வட இந்திய சமூக நீதி அரசியல் போன்றவை தமிழ்நாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. புதிய தலைமுறை தலித் இளைஞர்கள் தற்போது வெறும் கூட்டணி அரசியலை மட்டும் பார்க்கவில்லை. அவர்கள் அரசியல் அதிகாரம், தனி அடையாளம், நேரடி தலைமுறை மாற்றம் போன்ற விஷயங்களையும் பேசுகிறார்கள். இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சியும் விசிக அரசியலை பாதிக்க துவங்கியிருக்கிறது. காரணம், புதிய தலைமுறை வாக்காளர்கள் தற்போது மாற்று அரசியலை நோக்கி நகர்கிறார்கள். இதில் ஒரு பகுதி இளைஞர்கள்
சாதி அடையாள அரசியலை தாண்டி புதிய தலைமுறை தலைமையை நோக்கியும் செல்கிறார்கள். இந்த மாற்றத்தை விசிக கவனிக்காமல் இருக்க முடியாது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் செயல்படும் பல இளைஞர்கள் புதிய கூட்டணி அமைப்புகள் உருவாகுமா என்ற கேள்வியையும் எழுப்ப துவங்கியுள்ளார்கள். திருமாவளவனின் தற்போதைய அரசியல் மிக சிக்கலான சமநிலை அரசியல் என்றே சொல்லலாம். ஒரு பக்கம் அவர் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய அரசியலை மேற்கொள்கிறார், இன்னொரு பக்கம் தன்னுடைய கருத்தியல் அடையாளத்தையும் இழக்க விரும்பவில்லை. மூன்றாவது பக்கம் புதிய தலைமுறை அரசியலோடு இணைந்திருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. இந்த மூன்று சமநிலைகளும் சேர்ந்து தற்போது விசிக அரசியலை மிகவும் முக்கியமான சந்திப்பு பாதைக்குள் கொண்டு வந்திருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் தேசிய அரசியல். திருமாவளவன் தற்போது வெறும் தமிழ்நாடு அரசியல்வாதி அல்ல, நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பேசும் தேசிய அளவிலான சமூக நீதி குரலாக மாறியிருக்கிறார். வட இந்திய பல சமூக இயக்கங்களோடு அவரது அரசியல் மொழி தொடர்பு கொண்டிருக்கிறது. இதனால் விசிக எதிர்காலத்தில் தமிழகத்தை தாண்டி பெரிய சமூக நீதி கூட்டணிக்குள் இடம்பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதற்காக கட்சியோ தன்னுடைய தனித்துவ அடையாளத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் இதுவரைக்கும் திமுக கூட்டணிக்குள் தொடர்ந்ததற்கும் அரசியல் லாபங்கள் இருக்கத்தான் செய்தன. குறிப்பாக நிரந்தர பிரதிநிதித்துவம் கிடைக்கும், ஆட்சிக்கு அருகிலே இருக்க முடியும், தேர்தல் பாதுகாப்பு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெரிய அபாயமும் இருக்கிறது. நீண்ட காலத்திலே விசிக திமுக கூட்டணியின் ஒரு சிறிய கட்சி என்ற அடையாளத்துக்குள் சுருங்கிவிடும். குறிப்பாக இளைஞர்கள் தற்போது மிக வேகமாக அரசியல் முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் காலத்தில் இது முக்கியமான பிரச்சனை. சமூக ஊடக அரசியல் இந்த அழுத்தத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. முன்பு கூட்டணி முடிவுகளை தலைவர்கள் எடுத்தார்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்போது ஒவ்வொரு கூட்டணி முடிவும் உடனடியாக ஆயிரக்கணக்கான விவாதங்களை உருவாக்குகிறது. குறிப்பாக தலித் இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் மிகவும் தீவிரமாக அரசியல் பேசுகிறார்கள். அவர்கள் அரசியல் சுயமரியாதை பற்றிய கேள்விகளை அதிகமாக எழுப்புகிறார்கள். இந்த மனநிலையை விசிக எதிர்காலத்தில் கவனிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும். இப்போது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அரசியல் கேள்விகளில் ஒன்று, விசிக ஒரு நாள் தனியாக பெரிய அரசியல் முயற்சிக்குள் செல்லுமா என்பதுதான். இது உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஆனால் அரசியல் சாத்தியக்கூறாக மறுக்க முடியாத ஒன்று. காரணம், தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை வாக்காளர்கள் அதிகரித்து வருகிறார்கள். பாரம்பரிய கூட்டணி அரசியலில் சோர்வும் உருவாகி இருக்கிறது. இந்த சூழலில் விசிக தன்னுடைய அடையாள அரசியலை புதிய வடிவத்தில் மீண்டும் கட்டியமைக்க முயற்சி செய்யலாம். அதே நேரத்தில் கட்சிக்குள் இன்னொரு பெரிய சவாலும் இருக்கிறது. விசிக இன்னும் பெரும்பாலும் திருமாவளவன் மைய அரசியலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கட்சிக்குள்ளே இரண்டாம் நிலை தலைமுறை மாநில அளவில் அதிகமாக உருவாகி இருக்கவில்லை. எதிர்காலத்தில் கட்சி நீண்டகால அரசியல் சக்தியாக இருக்க வேண்டும் என்றால் புதிய தலைமுறை தலைவர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், சமூக ஊடக செயல்பாட்டாளர்கள் ஆகியோரிடம் புதிய தலைமுறை முகங்கள் உருவாக வேண்டும். தமிழ்நாட்டில் எதிர்கால அரசியலில் தலித் வாக்கு என்பது மிக முக்கியமான தீர்மான சக்தியாக மாறலாம். முன்னர் அந்த வாக்குகள் பல்வேறு கட்சிக்குள் சிதறியிருந்தாலும் தற்போது சமூக அடையாள அரசியல் மீண்டும் புதிய வடிவத்தில் பேசப்படுகிறது. இதனால் விசிகாவிற்கு இன்னும் பெரிய வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டுமென்றால் பழைய கூட்டணி அரசியல் கணக்குகளை தாண்டி புதிய அரசியல் மொழியை உருவாக்க வேண்டும். தொடர்ந்து கூட்டணி பாதுகாப்பு அரசியலுக்குள் இருப்பாரா, அல்லது புதிய தலைமுறை சமூக நீதி அரசியலை மீண்டும் தீவிரமாக உருவாக்க முயற்சி செய்வாரா? இந்த இரண்டு பாதைகளில் எது தேர்வு செய்யப்படுகிறது என்பதுதான் விசிக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போகிறது. ஒரு காலத்தில் போராட்ட அரசியலாக ஆரம்பித்த இயக்கம் இன்று தமிழ்நாட்டின் முக்கிய கருத்தியல் அரசியல் சக்திகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. ஆனால் இப்போது அந்த கட்சி மீண்டும் ஒரு பெரிய அரசியல் சந்திப்பு பாதையிலேயே நின்று கொண்டிருக்கிறது. ஒன்று கூட்டணி அரசியலில் பாதுகாப்பாக தொடருவது, இன்னொன்று
புதிய தலைமுறை அரசியல் மாற்றத்தின் மையமாக மாற முயற்சி செய்வது. அடுத்த சில ஆண்டுகளில் விசிக எடுக்கும் முடிவுகள் தமிழ்நாட்டின் சமூக நீதி அரசியலின் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று.